ஹொசூர் புதிய சர்வதேச விமான நிலையம் தொடர்பான ஒரு அப்டேட். வெள்ளகோவில் டு சங்ககிரி 70 கிலோமீட்டர் 4 வழிச்சாலை விரிவாக்கம் என்ன ஆச்சு? விக்கிரவாண்டி, கும்பகோணம், தஞ்சாவூர் புறவழிச்சாலை தொடர்பான ஒரு புதிய அப்டேட். ஒட்டுமொத்த கோவையும் எதிர்பார்க்கக்கூடிய அவினாசி சாலை மேம்பாலம். ஹோப்ஸ் காலேஜ் மட்டும்தான் பாக்கி. இது தொடர்பான ஒரு புதிய தகவல் இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம். முதலில் ஹொசூர் விமான நிலையம் தொடர்பானது. கர்நாடக எல்லையான ஹொசூர்ல புதிய சர்வதேச விமான நிலையத்தை அமைக்கிறதுக்கு 4 இடங்களை தேர்வு செய்து தமிழ்நாடு அரசு ஆய்வு நடத்தி வருவதா தமிழக அரசோட தொழில் மேம்பாட்டு கழகமான டிட்கோ அதிகாரி மதுசூதனன் தெரிவிச்சிருக்காரு. பெங்களூருவில் நடைபெற்ற விண்வெளி மாநாட்டில் பங்கேற்றதுக்கு அப்புறமா தான் மதுசூதனன் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு அரசு ஹொசூர்ல புதிய சர்வதேச விமான நிலையம் அமைக்கும்னு அறிவிச்சது. பெங்களூருவுக்கு மிக அருகே உள்ள ஹொசூர்ல புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படிங்கிற இந்த அறிவிப்பு கர்நாடகாவுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இதனை அடுத்து ஹொசூருக்கு போட்டியா 26 கிலோமீட்டர் தொலைவில் ஜிஹானி அப்படிங்கிற ஒரு இடத்துல விமான நிலையத்தை அமைக்கிறதுக்கு கர்நாடகா முயற்சி பண்ணாங்க. ஆனா ஜிஹானி பகுதியில விமான நிலையம் அமைக்கிறதுக்கு போதுமான இடம் கிடைக்காத நிலையில அந்த திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட்டுடுச்சு. தற்போது ஹொசூர்ல புதிய சர்வதேச விமான நிலையம் அமைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தீவிரப்படுத்தி உள்ளது. அதன்படிதான் ஹொசூர்ல விமான நிலையத்தை அமைக்கிறதுக்கு 4 இடங்களை தேர்வு செய்து தற்போது ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருது. ஹொசூர்ல விமான நிலையம் அமைந்து விட்டது அப்படின்னா பெங்களூருவிலிருந்து பல நிறுவனங்களும் ஹொசூருக்கு இடம்பெயரக்கூடும். இதனால ஹொசூர் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். அடுத்ததா நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வரக்கூடிய வெள்ளகோவில் டு சங்ககிரி NH81A 70 கிலோமீட்டர் 4 வழிச்சாலை விரிவாக்கம் விரைவிலேயே நடக்க போகுது. 2000 கோடி ரூபாய் செலவுல வெள்ளகோவில் டு சங்ககிரி 70 கிலோமீட்டர் 4 வழிச்சாலை விரிவாக்கத்தை மத்திய அரசு மேற்கொள்ள உள்ளது. சேலம், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு இந்த திட்டம் மிக முக்கியமானது. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கடந்த வாரம் தஞ்சாவூருக்கு போன போது தமிழகத்துல நெடுஞ்சாலை திட்டங்களுக்காக 1 லட்சம் கோடி கூடுதலாக ஒதுக்கீடு செய்வதா அறிவிச்சாரு. சோழபுரம் டு தஞ்சாவூர் மற்றும் சேதியாத்தோப்பு டு சோழபுரம் ஆகிய 4 வழிச்சாலையை ஆய்வு செய்த போதுதான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. 4730 கோடி ரூபாய் செலவுல கட்டப்படும் 164 கிலோமீட்டர் விக்கிரவாண்டி, கும்பகோணம், தஞ்சாவூர் புறவழி சாலை மாநிலத்தின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு வழிவகுக்கும். அடுத்த 3 மாதங்கள்ல இதன் பணிகள் நிறைவடையும் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காரு. இந்த பணிகள் கடந்த 5 வருடமா சரியா நடக்கல. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி மேற்கொண்ட ஆய்வுக்கு அப்புறமா அங்கு நடக்கக்கூடிய பணிகள் இன்னுமே தீவிரம் அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்துல 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 2781 கிலோமீட்டருக்கு மொத்தம் 71 வரவிருக்கும் திட்டங்கள் உள்ளது. பாஜக அரசு 2014ஆம் ஆண்டு முதல் மாநிலம் முழுவதும் நெடுஞ்சாலை திட்டங்களுக்காக 2 லட்சம் கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது. தற்போதைய திட்டங்களின் மதிப்பு 60,000 கோடி ரூபாய். முடிக்கப்பட்ட திட்டங்களுடைய மதிப்பு மொத்தம் 50,000 கோடி ரூபாய் அப்படின்னுட்டும் நிதின் கட்கரி குறிப்பிட்டிருக்காரு. இதுல முக்கியமா 2000 கோடி ரூபாய் செலவுல வெள்ளகோவில் முதல் சங்ககிரி வரையிலான 70 கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கிய NH381A அதனோட 4 வழிச்சாலை பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கு. திருப்பூர், ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களை இணைக்கக்கூடிய வகையில சங்ககிரி, வெப்பம், மடக்குறிச்சி, ஈரோடு, விளக்கேத்தி, முத்தூர் ஆகிய இடங்களை இணைக்கக்கூடிய வகையில இந்த நெடுஞ்சாலை அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்துக்கான டெண்டர் 3 மாதங்களுக்குள் விடப்படும்னு கூறப்பட்டிருக்கு. தேசிய நெடுஞ்சாலை 381A பொதுவா NH381A அப்படின்னு அழைக்கப்படுது. இது வெள்ளகோவில், சங்ககிரி, ஈரோடு வழியாக செல்லும். அதாவது NH81, NH544 வழியா போகும். சங்ககிரி அருகே NH544ல முடிவடைவதற்கு முன்பாக இந்த பாதை முத்தூர், கந்தசாமிபாளையம், விளக்கேத்தி அதாவது சிவகிரி, மொடக்குறிச்சி, ஈரோடு மற்றும் பள்ளிப்பாளையம் வழியாக செல்லும். நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த வெள்ளகோவில் டு சங்ககிரி NH81A 70 கிலோமீட்டர் 4 வழிச்சாலை விரிவாக்கம் விரைவிலேயே நடக்க போகுது. சேலம், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கு இந்த திட்டம் ரொம்பவே முக்கியமானது. நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கு.
அடுத்ததா கோவை நகரோட பிரதான சாலையாக அறியப்படும் அவினாசி சாலையில இப்போது பிரம்மாண்டமாக மேம்பாலம் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதற்கிடையே இந்த மேம்பாலத்துடைய பணிகள் எப்போது முடியும், இது மக்களுடைய பயன்பாட்டுக்கு எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிறது குறித்து அதிகாரிகள் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்து ஒரு மிக முக்கியமான நகரம் அப்படின்னா அது கோவை தான். இருந்தாலும் சென்னை அளவுக்கு கோவையில் பொது போக்குவரத்து எதுவும் இல்லை. பேருந்துகளை மட்டுமே நம்பி இருக்காங்க. இதனால அங்கு டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த போக்குவரத்தால மக்கள் தொடர்ந்து பல இன்னல்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு அங்கு பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. கோவை நகர்ல முக்கியமான சாலைனா அது அவினாசி சாலை தான். பல முக்கிய நிறுவனங்களும் இந்த அவினாசி சாலையில தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால அங்கு போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய நிலையில அதை கட்டுப்படுத்துறதுக்கு சுமார் 10.1 கிலோமீட்டர் தூரத்துல மேம்பாலம் அமைக்கிறதுக்கு முடிவு செய்யப்பட்டது. கட்டுமான பணிகளும் படுவேகமா நடந்து வருது. இதற்கிடையே இந்த முக்கிய அவினாசி சாலை மேம்பாலத்துடைய பணிகள் இன்னும் 3 to 4 மாதங்கள்ல நிறைவடையும்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேம்பால பணிகள் துரிதமா நடந்துகிட்டு இருக்கு. 3-4 மாதங்கள்ல இந்த ஆண்டு இறுதிக்குள்ள பிரதானமான பாலத்தை நாங்க திறக்க போறோம். அதற்குள்ளாகவே தேவையான பணிகள் எல்லாம் முடிவடையும்னு நம்புறோம்னு சொல்லியிருக்காங்க. கோவையை பொறுத்த வரைக்கும் அவினாசி சாலை எப்போதும் போக்குவரத்து நெரிசல் மிக்கதாகவே இருக்கு. இந்த சூழலில் உப்பிலிபாளையம் முதல் 10.1 கிலோமீட்டர் தொலைவுக்கு 1621 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படக்கூடிய இந்த மேம்பாலம் டிராபிக் பாதிப்பை பெருமளவு குறைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. 4 வழிச்சாலையாக அமையக்கூடிய இந்த மேம்பாலத்துல மொத்தம் 304 தூண்கள் இருக்கும். இதுல சுமார் 250 தூண்களை அமைக்கக்கூடிய பணிகள் முடிவடைஞ்சிடுச்சு. இன்னும் 50 தூண்கள் மட்டும்தான் அமைக்கப்படணும். அதற்கான பணிகளும் படுவேகமாக நடந்து வருது. புத்தாண்டுக்குள்ள இந்த பணிகள் முடிவடையும்னு தெரியுது. ஹோப்ஸ் காலேஜ் அருகே 52 மீட்டர் ஸ்டீல் ஸ்பேன் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பணிகள் முழுமையாக நிறைவடைய இந்த ஆண்டு இறுதி வரைக்கும் ஆகும் அப்படின்னுட்டும் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஹோப்ஸ் காலேஜ் மட்டும்தான் பாக்கி. அதே மாதிரி இந்த மேம்பாலத்துல மொத்தம் 8 இடங்கள்ல வாகனங்கள் பிரதான சாலையை அணுகிறதுக்கான ரேம்பும் அமைக்கப்படுது. அதுல ஹோப்ஸ் காலேஜ்ல மட்டும் ரேம்ப் அமைக்கக்கூடிய பணிகள் இன்னும் நிறைவடையல. அதுவும் நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னா அவினாசி சாலை மேம்பாலம் படுஜோராக திறப்பு விழாவுக்கு ரெடி ஆகிடும். இந்த பாலத்தோட கட்டுமான பணிகளுக்கு ஏற்ப அவினாசி சாலையில போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டு வர்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மேம்பால பணிகள் நிறைவடைஞ்சது அப்படின்னா கோவை நகரோட போக்குவரத்து பெரிய அளவுல குறையும் அப்படின்னுட்டு எதிர்பார்க்கப்படுது.